சரிங்களா? எல்லா இடங்களிலும் கனிகள் என்று சொன்னால் ஆத்ம ஆதாயம்னு அர்த்தம் இல்லை. ஆனா யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் மிகுந்த கனிகளை தர வேண்டும்னு சொல்கிறது ஆத்தும ஆதாயத்தை குறித்து சொல்லவில்லை. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நபரோடு நாம் இணைந்து இருப்பதின் விளைவு என்னவோ அதை கனி என்று என்ன செய்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். ஆவியின் கனி என்று சொல்லும் பொழுது ஆவியினால் நடத்தப்படுகிறவனுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய சுபாவங்களை ஆவியின் கனி என்று என்ன செய்திருக்கிறது, கலாத்தியர்ல சொல்லியிருக்கிறது. சோ கனி என்றால் விளைவு என்று அர்த்தம், கனி என்றால் பலன் என்ற அர்த்தம். அது 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 என்ன கான்டெக்ட்ல வருதோ அதனுடைய கனி. அப்படிதான் நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே கனிகள் அப்படின்னு பைபிள்ல பார்த்தா உடனே நம்ம ஆத்மா ஆதாயம் என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆத்மா ஆதாயம்னா ஆத்துமாக்களை அறுவடை செய்தல்னா, ஆத்துமாக்களை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்திக் கொள்வதென்றா அது ஊழியத்தினுடைய சேவையினுடைய பலன். அதை கனி என்று என்ன செய்யலாம் சொல்லலாம். ஆனா இங்க நாம பார்த்து கொண்டிருப்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நபரோடு நாம் இணைந்தே இருப்பதினால், நிலைத்து இருப்பதினால், அவரோடு சேர்ந்தே இருப்பதினால், அவர் செடியாக நாம் கொடியாக இணைந்து இருக்கும் பொழுது அதிலிருந்து கொடியிலிருந்து வரக்கூடிய பலன் கிறிஸ்துவாகவே என்ன செய்வார், இருப்பார். கிறிஸ்து என்னும் செடியோடு இணைக்கப்பட்டிருக்கும் கொடியிலிருந்து காய்க்கிற காயோ பழமோ அது கிறிஸ்துவின் குணாதிசயத்தை என்ன செய்யணும், வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த அர்த்தத்துல தான் இங்க கனி என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல தேவன் என்ன செய்கிறார், நம்மோடு கூட சொல்லி கொண்டிருக்கிறார். அதான் நம்ம படித்துக் கொண்டிருந்தோம். கிறிஸ்துவுக்குள் உண்டான நல்ல ஒழுக்கங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், நல்ல பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா அதற்கு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் கிறிஸ்துவோடு கூட நாம் என்ன செய்து இருக்க வேண்டும், இணைந்தே இருக்க வேண்டும் என்பதுதான் நான் கடைசியா இந்த தொடரில் நான் ரெகுலரா நம்ம பார்த்து கொண்டிருக்கிற பகுதியில நான் கடைசியா கொடுத்த செய்தி. அதற்கு பிறகு அந்த தலைப்புல இன்னைக்கு தான் என்ன செய்யறேன், பேசுறேன். ஆல்மோஸ்ட் 2 மாசத்துக்கு அப்புறம் நான் அந்த தலைப்புல நான் உங்களுக்கு முன்னாடி இப்போ நான் நிற்கிறேன். அதனால இதை நான் ரிவைஸ் பண்றேன். உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு நான் என்ன படிச்சுட்டு இருக்கோன்னு. நான் சபையில ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்டேன், கிறிஸ்துவுக்குள் உண்டான நல்ல ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது நீங்க பண்புகளை சொல்லி கொண்டிருந்தீர்கள். அது பண்புகள், அது குணநலன்கள். ஆனால் அவைகள் ஒழுக்கங்கள் அல்ல. அந்த பண்புகளை வளர்த்து கொள்வதற்காக நாம் செய்யக்கூடிய செயல்களை தான் ஒழுக்கம்னு என்ன செய்யறோம், சொல்றோம். த்ரூ டிசிப்ளின் ஒழுக்கத்தின் மூலமாக ஒரு பழக்க வழக்கத்தை நாம் என்ன செய்கிறோம். அந்த பழக்க வழக்கத்தின் விளைவாக சில பண்புகள் நமக்குள்ள என்ன செய்கிறது, உண்டாகிறது. அந்த பண்புகளை நாம் ஒழுக்கங்கள் என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. இப்போ கீழ்ப்படிதல் அது ஒரு செயல். கரெக்டா இல்லையா? கீழ்ப்படியாமைன்றது ஒரு பெரிய விஷயம். அதனால் உலகத்தில் என்ன பிரவேசிச்சது, பாவம் பிரவேசிச்சது. ஒரே மனுஷனுடைய மீறுதலினால் பாவம் உலகத்தில் பிரவேசித்தது. அப்படித்தானே வாசிக்கிறோம். கீழ்ப்படியாமைன்றது என்னது, அதனால பாவம் உலகத்தில் என்ன செஞ்சது, ஒரே ஒரு மனுஷன் கீழ்ப்படியலன்றதுனால ஒட்டுமொத்த மனித இனமும் பாவியாக மாறக்கூடிய அந்த சூழ்நிலைக்குள்ள வந்துடும். அப்ப கீழ்ப்படியாமைன்றது ஒரு சீரியஸான ஒரு விஷயம். கரெக்டா? கீழ்ப்படிதல் அப்படின்றது நல்ல விஷயம். கர்த்தர் நம்மிடத்திலிருந்து கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். சரி, எப்படி கீழ்ப்படிய வேண்டும் இருக்கு இல்லையா? எல்லா கீழ்ப்படிதலும் கீழ்ப்படிதல் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொல்லுகிறார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். தகப்பன் 2 குமாரர்கிட்டையும் ஒரு வேலையை சொல்லுகிறார். ஒரு குமாரன் என்ன சொல்றாரு, சரி போறேன் என்று கீழ்ப்படிக்கிற பிள்ளை போல ஆம் நான் போறேன். 2வது என்ன சொல்றாரு, போமாட்டேங்கிற. முதல்ல போறேன்னு சொன்னவர் என்ன செய்யல, போமாட்டேன்றவர் என்ன பண்ணிட்டாரு, போயிட்டார். இப்ப 2 பேர்ல யார் கீழ்ப்படிந்தார்? அப்ப கீழ்ப்படிதல் என்பது சரி என்று சொல்வது அல்ல, செய்வதுதான் என்னது, கீழ்ப்படிதல். சரி, எப்படி கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு பார்த்தா நிறைய கீழ்ப்படிதல் வேதாமத்துல பார்க்கிறோம். சொல்லிட்டாரே என்பதற்காக செய்கிறதும் கீழ்ப்படிதல் அல்ல. செஞ்சே ஆகணும் என்பதற்காக செய்வது கீழ்ப்படிதல் அல்ல. வேற வழி இல்லை என்பதனால் செய்வது கீழ்ப்படிதல் அல்ல. யார் தேவன் என்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்னா அவர் என் மேல வச்சிருக்கிற அன்பை உணர்ந்து மறுபடியும் அதே அன்பை அவரிடத்துல காண்பித்து அந்த அன்பினாலும் மரியாதையினாலும் அவர் என்னிடத்தில் சொல்லுவதை ஒரு பாக்கியமாக கருதி
தன்னுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூர்ந்து செய்கிற கீழ்ப்படிதலை தான் கீழ்ப்படிதல் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். கரெக்டுங்களா? இந்த கீழ்ப்படிதல் நம் வாழ்க்கையில ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் நடக்கணும் அப்படின்னா அது சில பண்புகளை நாம் வளர்த்து கொள்ளும் போதுதான், சில பழக்க வழக்கங்களை நான் வளர்த்து கொள்ளும் பொழுதுதான் அது என்ன செய்யும், என் வாழ்க்கையில வரும். அந்த கீழ்ப்படிதலின் விளைவாக யார் வெளியே தெரிவா? கிறிஸ்து எப்படி தேவனுக்கு தன்னுடைய தான் கீழ்ப்படிந்தாரோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில நாமும் கீழ்ப்படுகிறோம் என்பதனால கிறிஸ்துவை போல நான் இருக்கிறேன் என்று வெளியே என் கிரியைகள் மூலமாக என்ன செய்யும், தெரியும். அப்ப இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இந்த கீழ்ப்படிதலை ஒவ்வொரு டைமும் இதே மாதிரி கீழ்ப்படிவதற்கு நாம் பழக வேண்டும். என்ன பண்ண வேண்டும்? பழக வேண்டும். அப்படி பழகுவதற்கு நாம் அந்த பழக்கத்திலே நிலைத்து இருக்க வேண்டும். கரெக்டா இல்லையா? ஒரு நாள் பழகிட்டு 10 நாள் செய்ய பிராக்டிஸ் பண்ணாம 11வது நாள் பிராக்டிஸ் பண்ணுவதனால இது இயல்பாக நம்ம இடத்துல என்ன செய்யாது, ஒரு பண்பாகவே மாறிவிடாது. ஒவ்வொரு முறையும் அறிவுறுத்தி அறிவுறுத்தி வந்து கொண்டே இருக்கும். அப்ப அது இயல்பான பண்பாக நமக்குள்ள உருவாகணும். இது நான் வெறும் கீழ்ப்படிதலுக்கு மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி எல்லா கிறிஸ்துவின் குணாதிசயத்தையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்படி எல்லா நிலைமையிலும் நாம் கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு, அந்த நிலையை நாம் அடைவதற்கு நாம் அவரோடு இணைந்திருத்தல் அவசியம்ன்றதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சோம், பார்த்தோம். அதை தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல பார்க்கும்போது நம்ம பார்த்தோம். அவரோட வார்த்தையோடு நாம் என்ன செய்திருக்க வேண்டும், இணைந்திருக்க வேண்டும். அவர் அப்படிதான் சொல்றார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்து இருந்தால், நீங்கள் என்னில் நிலைத்திருக்க வேண்டும், என் வார்த்தைகள் உங்களில் என்ன செய்ய வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். அப்ப அவருடைய வார்த்தையை எப்பொழுதும் நாம் சார்ந்தே இருக்க வேண்டும். இது ஒரு பெரிய 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 கோல். இது என்னது, ஒரு பெரிய லட்சியமாக நாம் எடுக்க வேண்டும். இதை நாம் செய்வதற்கு எத்தனை காலம் எடுத்துக்கொள்ளலாம்? அவருடைய வார்த்தையோடு நான் சார்ந்து இருக்க பழகுவதற்கு எத்தனை காலம் எடுத்துக்கொள்ளலாம்? இதுதான் பேசிக்கு. இதை செய்வதற்கு எத்தனை நாள், எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம்? ரட்சிக்கப்பட்டதுல இருந்து எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம்? அன்றைக்கே எடுக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு குயிக்கானா எவ்வளவு குயிக்கு? சிலருக்கு 100 நாள் குயிக்கு, சிலருக்கு 100 வருஷம் குயிக்கு. அன்று வசனத்தை கேட்ட அன்று அதோடு இணைந்திருக்க பழக வேண்டும். சரி, அதோடு இணைந்திருத்தல் என்றால் என்ன அப்படின்றத நம்ம ஒரு கேள்வியா கேட்டு ஒரு இடத்துல வந்து நிறுத்தணும், ஒரு கன்க்ளூஷன் வந்து நிறுத்தணும். என்னது அது? அது ஞாபகம் இருக்கா? உங்களுடைய வீடுகளில் நீங்கள் என்ன வசனங்களை வாசிக்கிறீர்களோ, தியானிக்கிறீர்களோ, கேட்கிறீர்களோ, எல்லா இடங்களிலும் கேட்கிறோம் இல்லையா? வீட்டு கூட்டங்கள்ல கேட்கிறோம், உங்க குடும்ப ஜபங்கள்ல நீங்க இது பண்றீங்க, பர்சனலா படிக்கிறீங்க, சபையில ஆலோசனைகளா கேட்கிறீங்க. இது இல்லாம பற்பல இடங்கள்ல நீங்க வசனங்களை பார்ப்பதோ கேட்பதோ படிப்பதோ உண்டு. இவைகளை குறித்ததான கான்வர்சேஷன், இவைகளை குறித்ததான பேச்சு உங்களுடைய வீடுகளில் உண்டாக வேண்டும். அப்படி நீங்க ஆரம்பிங்க. அதுல ஆரம்பிக்கும் பொழுது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் 20% ஆஃப் யுவர் கான்வர்சேஷன், உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் உரையாடுவதிலே ஒரு 20% என்ன செய்யுங்க, நீங்கள் கேட்ட, பார்த்த, படித்த, சிந்தித்த, தியானித்த வசனங்களை குறித்து பேசுவதற்கு நீங்கள் பழக ஆரம்பிங்க. அப்படி 20-30 ஆகும், 30-60 ஆகும், 60-100 ஆகும், என்ன செய்யும், மாறும். அப்படி மாறும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், உங்களையே அறியாமல் இயல்பாகவே நீங்கள் வசனத்தோடு இணைகிறவர்களாக, வசனத்தோடையே கலந்து இருக்கிறவர்களாகவே, வசனத்தோடு இணைந்திருக்கிறவர்களாகவே, எப்பொழுதும் நிலைத்திருக்கிறவர்களாகவே நீங்க என்ன செய்ய முடியும், மாற முடியும். இது ஒரு நாளில் நடக்கக்கூடியது அல்ல. இது ஒரு ப்ராசஸ். இதை கற்றுக்கொள்ள வேண்டும், இதிலே பழக வேண்டும். இந்த பிரச்சனை என்னன்னா, இதை பழகுவதற்கு நாம் நேரம் எடுப்பதுதான் பிரச்சனை. இதை பழகுவதற்கு இப்ப நான் இப்படி சொல்றேன், எத்தனை பேருக்கு நல்லா கிரிக்கெட் விளையாண்டா பிடிக்கும்? யாருக்கு கிரிக்கெட் பிடிக்கும்? பரவாயில்லையே, ரொம்ப ஆனஸ்டா இருக்கிறீங்களா? கிரிக்கெட்டே பிடிக்காது மத்த யாருக்குமேவா? எத்தனை பேர் விளையாட பிடிக்கும்? எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா விளையாட பிடிக்கும்? எத்தனை பேருக்கு வந்து நான் அதுல ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஆசை இருக்கு? தம்பி ஒருத்தர் இருப்பார் நம்ம சபையில, கொஞ்ச நாள் ஆட்களை சரியா பார்க்க முடியல, விக்கி. ரொம்ப நாள் அதற்கான முயற்சி என்ன செஞ்சுட்டு இருக்காரு, போட்டுக்கிட்டே இருக்காரு. கரெக்டா?
இப்ப திடீரென்று ஒரு அழைப்பு வருது, இத்தனாம் தேதி ரொம்ப உயர்ந்த லக்கு ஒரு கிரிக்கெட் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் பிளேயருக்கு இருக்கும் அப்படின்னா இந்தியாவுக்காக விளையாடுறது இருக்குன்னு வச்சுப்போம், சரிங்களா? 2026 வருடம் ஜூன் மாசத்துல மேற்கிந்திய தீவுகளுக்கு ஒரு தொடர் இருக்குது. அதுல விக்கி உன் பேர் நான் என்ன பண்றேன் செலக்ட் பண்ணிருக்கிறோன்னு ஒரு லெட்டரோ ஒரு கால் அவருக்கு வருது, இன்னைக்கு வருது. அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? பிராக்டிஸ் ஆரம்பிப்பார். அதுதான் பிராக்டிஸ் ஆரம்பிப்பார். என்னைக்கு வரைக்கும்? ஏன் அவ்வளவு பிராக்டிஸ் பண்றாரு? ஏன் நீங்களாம் விளையாடுற எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணலாம்ல, ஏன் நம்மலாம் பிராக்டிஸ் பண்ண மாட்டோம்? ஏன் அவர் மட்டும் பிராக்டிஸ் பண்றாரு? சிஸ்டர் என்னன்னா அது அவருக்கு கனவு, அது அவருக்கு என்னது கனவு. அது நனவாகும் போது இம்பாசிபிள். எல்லாருக்கும் கிடைக்குமா அந்த வாய்ப்பு? கிரிக்கெட் விளையாடுற ரோட்ல கிரிக்கெட் விளையாடுற எல்லாருக்குமே கிடைச்சிருமா? கிடைக்காது. அது யாராவது ஒருத்தருக்கு கிடைக்கும், ரொம்ப ரேரா கிடைக்கும், அது கிடைக்குது. அப்ப என்ன நடக்கும்? ஆஹா எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு டெய்லி ஒரு ஹோட்டல்ல பார்ட்டி போனா எப்படி இருக்கும்? எனக்கு வாய்ப்பு கிடைத்து விட்டது, இன்றைக்கு இந்த ஹோட்டல், நாளைக்கு அந்த ஹோட்டல், இந்த நண்பர்களோடு இன்றைக்கு, நாளைக்கு அந்த நண்பர்களோடு, வா எனக்கு வந்து 2026 என்னது இது, அதுவரை நான் கொண்டாட போகிறேன் இந்த மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஹோட்டல்ல பார்ட்டி பண்ணார்னா அவரு அந்த அந்த இதுக்கு போக முடியுமா? போக முடியாது. சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்றதுனால சந்தோஷமாவே அப்படியே இருந்துகிட்டு இருந்தா, குதூகலிச்சுக்கிட்டே இருந்தா போக முடியுமா? போக முடியாது. அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு? சந்தோஷம் எவ்வளவுக்கு எவ்வளவு அவருக்கு இருக்குதோ அந்த சந்தோஷத்தை எதுல கன்வெர்ட் பண்றாரு, எதுல வந்து அவர் மாற்றுகிறார்? செயலாக மாற்றுகிறார், உழைப்பை போடுகிறார். எதுக்கு? நான் ஒரு பந்து வீச்சாளன்னா சிறந்த பந்து வீச்சாளனா மாறுறதுக்கு என்ன பண்ணணும்? பந்து வீசிக்கிட்டே இருக்கணும். தூக்கத்துல கூட ஆக்ஷன் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க தான் ஒரு சிறந்த நிலையை என்ன செய்ய முடியும்? அடைய முடியும். இல்லனா அந்த உன்னதமான நிலைக்குரிய அழைப்பு இருந்தாலும் அந்த அழைப்புக்குரிய பிரயாசம் இடத்துல இல்லாததுனால அவர் அன்னைக்கு என்ன செய்யப்படுவார்? ஒருவேளை அணியில் இருந்தாலும் விளையாட வைக்கப்பட மாட்டார். புரிஞ்சதுங்களா? ஒரு சின்ன காயம் இருந்தா கூட என்ன செய்ய மாட்டாங்க? கீழே கிரவுண்ட்ல இறக்க மாட்டாங்க. அது IPL கிடையாது, அது இன்டர்நேஷனல் கிரிக்கெட். புரியுதுங்களா? நான் சொல்லுவது புரியுதா இல்லையா? இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு கனவே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையோட நிலைத்திருக்கணும்ன்றத நமக்கு கனவே இல்லை. உண்மையே சொல்லுங்க, எனக்கு அப்படி ஒரு கனவு இருக்கு, நான் அதை நோக்கி பிரயாணப்படுறேன், நான் அதற்காக பயிற்சி எடுக்கிறேன். அது இல்லையே, அந்த கோலே நம்ம கிட்ட இல்லையே. அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அப்ப அதற்கு என்ன முயற்சி நான் எடுக்கிறேன்? அவரோடு நிலைத்திருப்பது என்னுடைய செயல். அது என்னது செயல்? நான் என்னதான் பழக்கம், ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையோடு நான் இணைந்திருப்பது என்பது ஆக்டிவ் ப்ராசஸ். நான் செய்ய வேண்டும். அதை கர்த்தர் என்னை இணைச்சிட்டாரு, அதுல நிலைத்திருப்பது யாருடைய கடமையா இருக்கு? என்னுடைய கடமை. நான் அதை செய்ய வேண்டும். வாலண்டியரா அதை என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். இதை எனக்காக அவர் செய்ய முடியாது. எனக்காக அவர் மரிச்சாரு, எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட இருந்தாரு, எனக்கு பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டாரு, எனக்கு ஒரு பெரிய அழைப்பு இருக்கு, எனக்கு ஒரு பெரிய கனவும் எதிர்காலத்தையும் கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார், நிலையை உயர்த்தி இருக்கிறாரு. இதை அவர் செய்து விட்டார். ஆனால் நான் அந்த நிலையில் இருப்பதற்கு, நிலைத்து இருப்பதற்கு, அங்கிருந்து இறங்காம இருப்பது யார் கையில இருக்கு? யார் கையில இருக்கு? அது ஆக்டிவா நாம தான் செய்யணும். அது ஒரு கோலா நம்ம என்ன செய்யணும்? எவ்ரிடே கோலாக நம்ம என்ன செய்யணும்? அது ஒரு லாங் டேர்ம் கோலா வச்சுட்டு இருக்க கூடாது. 5 வருஷத்துல நம்ம இப்படி ரீச் ஆயிடணும்னு யோசிக்க கூடாது. அது ஷார்ட் டேர்ம் கோல். அன்னைக்கு என்ன செய்யணும்? அதை செய்ய வேண்டும். அததான் பழைய ஏற்பாட்டுல ஒரு ஒழுக்கமாக கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார். நீயும் உன் பிள்ளைகளும் உன் வீட்டார் அனைவரும் நீ படுத்திருக்கும் பொழுது, நீ நடக்கும் பொழுது, நீ உட்காரும் பொழுது, நீ எழுந்திருக்கும் பொழுது எல்லாம் இந்த வார்த்தைகளை நீ என்ன செய்ய வேண்டும்? உன் பிள்ளைகளிடத்திலே பேசிக்கொண்டு இருக்க வேண்டும். பேசிக்கொண்டு இருக்க வேண்டும். ஏன் இப்படி பண்றீங்க? அப்படி ஏன் இப்படி கர்த்தரை ஆராதிக்கிறீங்க? ஏன் கடவுளை இப்படி நீங்க சொல்றீங்க? ஏன் வந்து இந்த மாதிரி பண்றீங்கன்னு உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட கேட்கிற மாதிரியான வாழ்க்கை உங்ககிட்ட இருக்கா? நான் சொல்ல வருது புரியுதா இல்லையா? When is the last time that your children have asked a doubt about Bible?
என்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் கடைசியாக உங்களிடத்துல வேத வசனத்திலிருந்து ஒரு சந்தேகத்தை கேட்டிருக்கிறாங்க, புரியல அப்படின்னு? கடைசியாக நம்முடைய வீடுகளிலே, சம்பாஷணையிலே, நம்முடைய கான்வர்சேஷன்ல, உரையாடல்ல கர்த்தருடைய வசனம் இருப்பது இல்லை. காரணம், நமக்கு என்ன ஆசை இல்ல, இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கான முனைப்பு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதுல 5% கூட நான் இயேசு கிறிஸ்துவோடு நிலைத்திருக்க வேண்டும் என்றால் வசனத்திலே நான் நிலைத்திருக்க வேண்டும் என்கிற எண்ணம் நம்மிடத்துல என்ன செய்யல இல்ல. இதை கேள்வி ஞானமாகவே பெற்றுக்கொண்டு அப்படியே பதில் சொல்லிக் கொண்டு அந்த கேள்வி ஞானத்திலிருந்தே கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டு ஆராதனை செய்து கொண்டு புகழ்ந்து கொண்டு போயிட்டே இருக்கிறோம். நம்முடைய நடைமுறையாக ஏன் அது மாறுவதில்லை? நம்முடைய ஸ்தோத்திரங்களும் துதிகளும் நம்முடைய உணர்வுகளாகவும் நம்முடைய வாழ்க்கை நடைமுறையாகவும் என்றைக்கு மாறப்போகிறது? அதுதான் இயேசு கிறிஸ்துவை போன்ற நிலைக்கு நம்ம என்ன செய்யும்? உயர்த்தும். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக நம்ம வெளியில என்ன செய்யும்? வெளிப்படுத்தும். அதுவரை நாம் இயேசு கிறிஸ்துவாகவோ இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷனாகவோ வெளியிலே சொன்னா மட்டும்தான் என்ன செய்யும்? தெரியும். கிறிஸ்டியன் தெரியும், அது வேற. இவன் பைபிளை தூக்கிட்டு போறோம், சர்ச்சுக்கு வரோம், சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க, கிறிஸ்டியன் தெரியும். இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே பின்பற்றுறோமா அப்படின்னு கேட்டு பாருங்க யார்கிட்ட போயிட்டு. நீங்க நினைக்கிறீங்களா நான் வந்து இயேசு கிறிஸ்து 100 எப்பா இயேசு கிறிஸ்து பத்தி உனக்கு தெரியுமா, நான் இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கேனான்னு கேட்டு பாருங்க. யாராவது போயிட்டு தைரியமா உங்க எல்லாருக்கிட்டையும் உங்க சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. பக்கத்துல இருக்கிறவங்க நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட என்னை பார்த்தா இயேசு கிறிஸ்துவ பார்க்க முடியாதா உங்க லைஃப்லன்னு கேட்டு பாருங்க. கேட்க தைரியம் இருக்கா நம்ம கிட்ட? கேட்டு பாருங்க. நெக்ஸ்ட், கேட்க தைரியம் இருக்கா நம்ம கிட்ட? இயேசு கிறிஸ்துவ போய் சொல்ல வேண்டாம், நான் இயேசு கிறிஸ்துவ மாதிரி இருக்கேன்னு நீ நினைக்கிறியான்னு கேட்டு பாருங்க. காரணம் என்ன? நம்ம கிட்ட அந்த கோலே இல்ல. இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க. இப்ப மறுபடியும் வருவோம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல 7-8 ரெண்டுமே வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவில், இன் கிரைஸ்ட் என்பதற்கு நான் வந்து கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு விளக்கம் நான் கொடுத்திருந்தேன். பலமுறை அதை நான் சபையில சொல்லியிருக்கிறேன். கிறிஸ்துவில் அப்படின்னாலே, இன் கிரைஸ்ட் அப்படின்னாலே அங்க கிறிஸ்து மட்டும்தான் என்ன செய்யணும்? தெரியும். நான் அவரில் இருக்கிறேன் அப்படின்னா நான் தெரியவே கூடாது. அப்பதான் என் வாழ்க்கையில யார் தெரிவா? புரிஞ்சுதுங்களா? அது அந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னில், சில இடங்கள்ல எனக்குள், எல்லாம் சினானிம் தான், ஒரே மாதிரியான அர்த்தமுடையது தான். என்னில் நீங்களும் என் வார்த்தைகள் உங்களிலும். இப்போ அவருடைய வார்த்தைகள் நமக்குள் இருக்க வேண்டும். இதுதான் ஆசையாக ஒருவர் ஜெபிக்கிறார். இப்படியாக சொல்றார் 119ஆம் சங்கீதத்துல, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வார்த்தைகளை என் இருதயத்தில் வைத்தேன். ஏமா அவருக்கு கோல் என்ன? கோல் என்னன்னு கேக்குறேன். அவருக்கு எய்ம் என்ன? நான் உமக்கு விரோதமா என்ன செய்யக்கூடாது? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் இருக்கணும் சொல்லல, நிலைத்து இருக்கணும் அப்படின்னா அர்த்தம். எனி டைம், எனி பிளேஸ், எனி ஹவ், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அவருடைய வார்த்தைகள் நமக்குள் இருந்தால் அதற்கு பேர் தான் அவருடைய வார்த்தைகள் எண்ணில் நிலைத்து இருக்குதுன்னு அர்த்தம். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா, ஒரு சோதனை வந்தா, ஒரு பாடு வந்தா, நம்ம வாழ்க்கையில இயல்பாக மற்ற மனிதர்களுக்கு வருகிற போல ஒரு பிரச்சனை வந்தாலே கர்த்தருடைய வார்த்தையை மறந்துடும். கர்த்தர் ஞாபகம் இருக்காரு, ஏன்னா அவர்கிட்ட தானே போனோம். அவனுடைய வார்த்தையை நம்ம என்ன செஞ்சிடறோம்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன அந்த கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள என்ன செய்யறது இல்ல. நம்மளை எல்லாரும் மாறியும் தான் துக்கம், எல்லாரும் மாறி சோர்ந்து போறோம். நம்மை பார்க்கிறவர்களுக்கும் நமக்கும் எந்த டிஃபரன்ஸுமே என்ன? அவங்களுக்கும் நமக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்னா, அவங்க ஜோம் பண்ண மாட்டாங்க,
கடவுளேன்னு வாங்க. நம்ம போய் என்ன செய்யறோம்? கடவுளே அப்படின்னு சொல்றது பதிலா கர்த்தாவேன்னு ஜெபம் பண்றோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மற்றபடி அவங்க எப்படி அதை அணுகுறாங்களோ அதே மாதிரிதான் நாமளும் என்ன செய்யறோம்? அணுகக்கூடியவங்களா இருக்கும். இது நான் சொல்றது சாதாரண உடம்பு வலிக்கு சொல்றேன். இங்க இருந்து கால்குலேட் பண்ணி நீங்க பாடுகள், பிரச்சனைகள், துன்பங்கள், வியாகுலங்கள், சோதனைகள் இதெல்லாம் நெக்ஸ்ட், இதெல்லாம் நெக்ஸ்ட். இது ஒரே நாள்ல வராது. இதுக்கு அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள என்ன செய்யணும்? நிலைத்து இருக்கணும். நிலைத்து இருக்கணும். வார்த்தைகள் நமக்குள்ள நிலைத்து இருக்கிறதுனா எல்லாத்துக்கும் வசனம் மேற்கோள் காட்டுறது கிடையாது. என்னது? எல்லாத்துக்கும் வசனங்களை மேற்கோள் காட்டுவதற்கு பேரு வார்த்தைகள் நிலைத்து இருக்கிறது கிடையாது. அது வசன அறிவு. வசனங்கள் நிறைய ஞாபகம் இருக்குது, அதனால எல்லாத்துக்கும் வசனங்களை மேற்கோள் காட்டுறது அது கிடையாது. ரெஃபரன்சிங் பைபிள் கிடையாது. அது நம்ம வாழ்க்கையா மாறுறதுக்கு பேர் தான் என்னது? நிலைத்திருப்பது. எனக்கு நிறைய வசனங்களை நான் கற்றுக்கொள்வது அதற்கான நல்லது. அதற்கான நோக்கம் என்னவா இருக்கணும்னா, என் சிந்தையில் அவைகள் இருப்பதற்காக அல்ல, அவைகள் என் வாழ்க்கையாக மாறுவதற்காகவா இருக்க வேண்டும். அதுதான் நிலைத்திருத்தல். ஏன்னா இந்த இடத்துல செடி கொடின்ற உருவகத்தை வச்சு பேசிட்டு இருக்காரு. இப்ப ஒரு செடியில கொடி இணைக்கப்படுது அப்படின்னா அந்த கொடி இந்த செடியினுடைய அங்கமாகுச்சே. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ரெஃபரன்ஸ் கிடையாது. இது வந்து தனியா ஒரு கொடி, இது ஒரு செடி. வேணுன்றப்ப அப்பப்போ போய் என்ன பண்ணிக்கும்? ஒட்டிக்கும். அதுக்கு வேணான்றப்ப அப்பப்ப கலந்துக்கும் கிடையாது. என்றைக்கு இணைக்கப்பட்டதோ அன்று முதல் இந்த கொடியானது இந்த செடியினுடைய அங்கமாக என்ன செஞ்சிச்சு? மாறிடுச்சு. வெளியில இருந்து போகிறவன் வருகிறவன் அந்த செடியை பார்க்கும்போது செடியில இருக்கக்கூடிய இலைய கூட இந்த செடின்னு தான் சொல்லுவானே தவிர அது தனியான ஒரு கொடியாக என்ன செய்ய மாட்டான்? பார்க்க மாட்டான். ஏன்னா அந்த கொடியினால இந்த செடிக்கு, அந்த கொடியினால இந்த செடிக்கு லாபம் இல்ல, இந்த செடியினாலதான் அந்த கொடிக்கு லாபம். அப்போ நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டோம்னா அன்னையில இருந்து அவருடைய அங்கமாக நாம் என்ன செஞ்சிட்டோம்? மாறிவிட்டோம். அவருடைய வசனம் நமக்குள் இருக்கிறதுன்னு சொன்னா, அவருடைய வசனம் என்றைக்கு நம்மோடு பேச ஆரம்பிச்சதோ அன்னையிலிருந்து அவருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையாக என்ன செய்திருக்கணும்? வேண்டும், மாறி இருக்க வேண்டும். நம்முடைய ஞானம் நம்முடைய பழக்க வழக்கமாக மாற வேண்டும். அதுவரையும் வசனம் என்னிடத்தில் நிலைத்திருக்கிறதுன்னு யாரும் என்ன செய்ய முடியாது? சொல்லவே முடியாது. வசனங்களை அறிந்து வைத்திருப்பது வேறு, வசனங்களை வாழ்வது என்பது வேறு. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ரொம்ப முன்னாடி சொல்லியிருக்கிறேன், திரும்ப சொல்றேன். இப்போ நம்ம பாஸ்கர் பிரதர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்ல வந்து கார் எல்லாம் என்ன பண்றாரு? கிளீன் பண்றதுக்கு அந்த ஆர்டர் பிடிச்சி ஒரு 10 கார் 15 கார்னு வச்சுக்கிறாரு. ஒரு சொல்றேன், கத்தருக்கு சித்தமான ஒரு 50 காருக்கு பிசினஸ் அவருக்கு இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்ப 50 காரையும் டெய்லியும் போய் இவரால் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. கரெக்டா? ஒவ்வொரு காரும் வேற வேற மாதிரி. ஒரு கார் சின்னதா இருக்கும் 5 சீட்டு, இன்னொரு கார் 5 சீட்லயே நீளமான காரா இருக்கும், இல்லைன்னா 5 சீட்லயே எஸ்யூவி டைப்பா இருக்கும், அப்புறம் 7 சீட்டு காரா இருக்கும். இது இல்லாம ஆடி, பென்ஸ், BMW, ரால்ஸ் ராய்ஸ் மாதிரி பெரிய பெரிய கார்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த காரை துடைக்கிற மாதிரி நீங்க டாடா இண்டிகாவை துடைக்க முடியாது. கரெக்டா? அம்பாசிடர் காரை துடைக்கிற மாதிரி நீங்க வந்து அம்பானியோட காரை போய் என்ன செய்ய முடியாது? துடைக்க முடியாது. கரெக்டா? ஆமாவா இல்லையா? டிஃபரன்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தங்க அந்த காரை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதன்படி அந்த காரை என்ன செய்யணும்? துடைக்கணும். அப்போ ஒவ்வொரு காரையும் எப்படி துடைக்கணும், எப்படி பராமரிக்கணும்னு இவருக்கு தெரியுது. ஏன்னா இவர் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காரு. இப்ப 50 கார் வந்துச்சு, இவரால பண்ண முடியல. இப்ப என்ன பண்றாரு? 2 பேர் கூலிக்கு வேலைக்கு வைக்கிறார். வேலைக்கு வச்சு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. என்னது இன்ஸ்ட்ரக்ஷன்? இவங்க வீட்டுல இந்தந்த கார் இருக்கும், இந்தந்த காரை நீ இன்னென்ன மாதிரி என்ன செய்யணும்? மெயின்டைன் பண்ணணும். இவர்கிட்ட இருக்க அதே கார் இவர்கிட்ட இருக்கும், ஆனா இவர் எதிர்பார்க்கறது வேற, இவர் எதிர்பார்க்கறது வேற. இவர் நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாரு, இவர் நமக்கு இவ்வளவு போதும்னு என்ன செய்வாரு? சொல்லுவாரு. இவர்கிட்ட இப்படி துடைக்கணும், இந்த காரை அதே காரா இருந்தாலும் என்ன செய்யணும்? வித்தியாசமா துடைக்கணும்னு சொல்லி இவர் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வேலைக்கு உட்கார வைக்கிறார். இப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? வேலைக்கு போறாங்க, கீழ்படுறாங்க. என்ன பண்றாங்க? கவனிங்க, இவர் சொன்ன வார்த்தைகள்லாம் இப்ப அவங்களுக்கு என்ன செய்யுது? கவனிங்க, இவருடைய வார்த்தைகள்ல இப்ப அவங்க நிலைச்சிருக்கணும். இதுதான் இப்ப அவங்களுடைய வேலை. ஏன்னா அப்பதான் இவர் எப்படி கழுவுவாரோ அப்படி அவங்க என்ன செய்வாங்க? கழுவ முடியும். பாஸ்கர் கழுவுன மாதிரியே இருக்கே அவங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை யாருக்குள்ள ஏற்படுத்தணும்? ஓனருக்குள்ள ஏற்படுத்தணும். கழுவுனது யாரு? பாஸ்கர் பிரதர் கிடையாது. புரிஞ்சிச்சு அவங்களுக்கு? இப்ப நான் சொல்ற வசனங்களோட நீங்க அப்படியே கனெக்ட் பண்ணிட்டே வாங்க. இப்ப என்ன பண்றாங்க? இவங்க 2 பேரும் உட்காடுறாங்க. உட்காந்து 2 பேரும் பேசுறாங்க. நம்முடைய தலைவர் பாஸ்கர் அவர்கள் நம்ம இடத்துல என்ன சொல்லி இருக்கிறார்? இந்த காரை இப்படி என்ன செய்ய வேண்டும்? கழுவ வேண்டும். ஆமேன் அப்படின்றார் இவரு. உடனே அந்த பக்கம் அவரு நம்முடைய தலைவர் பாஸ்கர் அவர்கள் நம்ம இடத்துல என்ன சொல்லி இருக்கிறார்? இந்த காரை இப்படி
கழுவ வேண்டும். உடனே இவர் ஆமேன் அப்படின்ற. ரெண்டு பேரும் அவர் சொன்ன வார்த்தைகளை பேசி 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 1 மணி நேரம் தியானிக்கிறாங்க. அப்படியே என்ன பண்றாங்க, பயங்கரமா தியானிக்கிறாங்க. மறுநாள் காலையில பாஸ்கர் பிரதர் வந்து பாக்குறாரு, ஒரு கார் கூட என்ன செய்யல, கழுவே இல்லை, இன்னும் தியானிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்றாங்க, போய் பாக்குறாரு, இவர் மேல வச்சிருக்கிற பாசத்தை உருகி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. யாரு, 2 பேரும். ஐயோ, நம் தலைவர் பாஸ்கர் ஒன்றுமே இல்லாத நமக்கு இப்படி ஒரு வேலையை கையிலே கொடுத்து என்ன செய்திருக்கிறார், நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் ரோல்ஸ் ராய்ஸை கழுவுறோம். ஒரு காலத்துல நான் சைக்கிளை கழுவிட்டு இருந்தேன், இன்னைக்கு பாஸ்கர் என்னை உயர்த்தி ரோல்ஸ் ராய்ஸ் காரை என்ன செய்ய வைக்கிறாரு, கழுவ வைக்கிறாரு. ஆஹா, எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா அவர் ஆமேன் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் பாக்குறவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சொல்லுங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சொல்லுங்க. வார்த்தையில நிலைச்சு இருக்கிறாங்க. அப்படியே என்ன பண்றாங்க, வார்த்தையில. இப்ப அந்த 2 பேருக்கும் நமக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அந்த 2 பேருக்கும் நமக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு. இதுல வந்து அக்கர் ஆணிவரா அவரு அந்த வார்த்தை இங்கிலீஷ்ல சொன்னாரு, பாத்தீங்களா, நோட் பண்ணீங்களா? அந்த இங்கிலீஷ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, கிளீன். கிளீன்ற வார்த்தையில CLEAN இருக்குது. சீனா கிளென்லினஸ், எல்லுனா லவ், ஈனா எக்ஸிகியூஷன், ஏனா அஃபெக்ஷன், என்னன்னா நோ எரர். ஏதோ ஒண்ணு போட்டு அப்படியே பைபிள் ஸ்டடி பண்ற மாதிரி வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து. ஆனா என்ன பண்ணல, துணியை கூட எடுக்கல. எதுக்கு, கழுவுறதுக்கு துணியை கூட எடுக்கல. ஆனா உட்காந்து தியானம். அவங்க உட்காந்து கேர்ஃபுல்லா அவர் என்ன சொல்றாருன்றத உட்காந்து தியானிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம அவர் சொன்னதை அப்படியே செய்யணும்னு அவங்க எதிர்பார்க்கறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா என்ன பண்ணிருக்கணும், எவ்வளவு நாளைக்குங்க இப்படியே உட்காந்து தியானிச்சுக்கிட்டு ஆமேன்னு சோத்திரம் சொல்லிட்டு இருக்க முடியும்? வேலை ஆகுமா, ஓனருக்கு வேலை ஆகுமா? இப்ப இவர் வந்து பாக்குறாரு, இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவார் சொல்லுங்க பிரதர், அவரை கேட்போம். என்ன பண்ணுவீங்க, அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவீங்க, வேற ஆளை வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஆனா நம்ம எஜமான் என்ன பண்றாரு, நம்ம லூக்கால மத்தேயுல வாசிக்கிறோம். என்ன பண்றாரு பார்க்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 13ஆவது அதிகாரத்துக்கு வாங்க. 13ஆவது அதிகாரம் 24 30வது வசனம் வரைக்கும் வாசிங்க. வேறு ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். கவனமா வாசிங்க இந்த பகுதியை. பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமைகளை கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு 2ஐயும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுத்தரிப்பதற்கு கட்டுகளாய் கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான். நம்முடைய எஜமான் என்ன பண்றாரு, உடனே பட்டு யாரெல்லாம் களை இருக்காங்க எல்லாத்தையும் பிடிங்கி போடு அப்படி சொல்றாங்களா? கர்த்தர் என்ன சொல்றாரு, வெயிட் பண்ணு. நம்முடைய எஜமான் நம்ம பண்ற எல்லா அலப்பறையும் பார்த்துக்கிட்டு, நம்முடைய தியானம், நம்முடைய சிந்தை, நம்ம பைபிள் ஸ்டடி, நம்முடைய உருக்கம் இரக்கம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அவர் என்ன பண்ணல, உடனே வேலையை விட்டு தூக்கல, அவசரப்படல, வெயிட் பண்றார். இதுக்கு ஒப்பான இன்னொரு ஊமை யாருக்க சொல்ல முடியுமா? ஒரு மரம் இருக்கும், கனியே கொடுக்காது. எஜமான் என்ன பண்ணுவாரு, வெட்டி போடலாமான்னு கேட்பார். அப்ப அந்த வேலைக்காரர் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு, இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணுங்க, நான் என்ன பண்றேன், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இப்போ நம்முடைய தேவன் என்ன செய்கிறார், இது 2த்தையும் நான் விளக்கணும்னு அவசியம் இல்லை, விஷயம் உங்களுக்கு புரிஞ்சா போதும். நம்முடைய தேவன் வெயிட் பண்றாரு. சரி, எப்பதான் பேசி முடிப்பான் பாப்போம். என்னது, இவங்க 2 பேரும் எப்பதான் பேச முடியும் பாப்போம். ஏன்னா இவ்வளவு பாசம் இருக்குது இல்லையா நம்ம மேல, இவ்வளவு அன்பு நம்ம மேல வச்சு நமக்காக இவ்வளவு பண்றாங்களே, கொஞ்சமாவது இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தராவது எந்திரிச்சு செயல்படுவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி
1980களுக்கு முன் ரசிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? 1980க்கு முன்னாடி. 1990க்கு முன்னாடி ரசிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரே ஆள் தானா? 3 பேரு, 2 பேர், 3 பேர். சரி. 2000க்கு முன்னாடி ரசிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? 2005க்குள்ள ரசிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? எப்படி கால்குலேட் பண்ணாலும் மினிமம் 10 வருஷத்துக்கு மேல ரசிக்கப்பட்டவங்க இங்க இருக்கிறீங்க இல்லையா? 10 வருஷமா எந்திக்காம உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் எவ்வளவு நாள் தான் அவர் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்னைக்குதான் அவருடைய வசனத்துல நீங்க நிலைத்திருப்பீங்க? சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வசனத்தை குறித்து பேசுவது, வசனத்தை குறித்து சிந்திப்பது, வசனத்துக்காக கற்றுக்கொள்வது, வசனத்திலிருந்து படித்து கர்த்தரை துதிப்பது, மகிமைப்படுத்துவது, போற்றுவது எல்லாம் நல்ல விஷயம். ஆனால் அதன்படி செய்வது இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களையே என்ன செய்து கொள்கிறீர்கள் அப்படின்னு யாக்கோபு 1 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். திருவசனத்தின் கேட்கிறவனாய் மாத்திரமல்ல அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி எப்படி ஆரம்பிக்கிறார்? அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு. யாரும் உங்களை ஏமாத்த வேணாம். நீங்களே உங்களை ஏமாத்திக்காம இருக்கிறதுக்கு திருவசனத்தை கேட்கிறவங்களாய் மட்டும் இல்ல, இன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளவு தெளிவா இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கற்று அறிந்து அதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பது நல்ல விஷயம். ஏனென்றால் அப்பதான் துல்லியமா என்ன செய்ய முடியும். ஆனா படிச்சுக்கிட்டே இருப்பதனால, படிக்க படிக்க பழகிக்கிட்டே என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். படித்து முடித்து விட்டு அதற்கப்புறம் நான் என்ன செய்கிறேன், பழகுகிறேன்னு சொல்ல முடியாது. அவரிடத்தில் கற்றுக்கொண்ட அளவுக்கு இங்க என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும்? நடந்து கொண்டே இருக்க வேண்டும். பிலிப்பியர் நிருபத்தில் அப்படிதான் வாசிக்கிறார். எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அதுவரையில் ஒரே ஒழுங்காய் நடக்க வேண்டும். எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அதுவரை என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒழுங்காய் நடக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம பார்க்கிறோம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு என்ன செய்யப்படும். அங்க நிறுத்தல, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் என்னைக்குங்க நான் மார்த்தட்டி சொல்லிக்க முடியும் நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற இயேசுவின் சீடனாக இருக்கிறேன்னு? என்னைக்கு சொல்லிக்கலாம்? வெளியில என்னைக்கு சொல்லலாம்? ரசிக்கப்பட்ட அன்னைக்கே சொல்லணும் இல்லையா? அன்னைக்கே சொல்லணுமா இல்லையா? அப்ப அன்னைக்கே சொல்லணும்னா என்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணும்? அவருடைய வசனத்தில் நிலைத்திருப்பத அன்னையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணும் இல்லையா? ஆமாவா இல்லையா? என் வாழ்க்கையின் மூலம் என் பிதா மகிமைப்படணும்னு விருப்பப்படுறவங்க யார் யார் இருக்கோம் இங்க? இயேசு கிறிஸ்து அப்படிதான் விருப்பப்பட்டார். நான் சுயமாய் ஒன்றும் என் பிதா என்னிடத்தில் காண்பித்த அனைத்தையும் நான் அப்படியே என்ன செய்றேன்? செய்து கொண்டு போகிறேன். பிதா என்னில் மகிமைப்படுகிறார் சொன்னாரா இல்லையா? நாம் சொல்ல முடியுமா என் வாழ்க்கையினாலே தேவன் மகிமைப்படுகிறார்? என் வாழ்க்கையினாலே தேவன் மகிமைப்படுறாருங்க. இப்பதான் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வரும். 9வது வசனம் வாசிங்க. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அடுத்து சொல்றாரு பாருங்க, என்னுடைய அன்பிலே நீங்க என்ன செய்யுங்க? நிலைத்திரு. என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிறைவா இருக்கும்படிக்கும் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இதை நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? சொல்லுகிறேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நீங்கள் நிறைவான சந்தோஷம் உடையவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். நித்திய சந்தோஷம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், என்னுடைய குறைச்சலில் நான் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். நம்மளும் சொல்லுவோம் இதெல்லாம் அடிக்கடி. பிரதர் நான் எல்லாம் எல்லா சூழ்நிலையும் எப்படி இருந்துப்பேன், எல்லா சூழ்நிலையும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் பிரதர், எல்லா சூழ்நிலையும் கரெக்டா இருப்பேன் பிரதர், எனக்கு தெரியும் பிரதர், நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கேன், கஷ்ட காலத்தையும் பார்த்துட்டேன், நல்லாவும் வாழ்ந்து பார்த்துட்டேன்லாம் சொல்லுவோம். அப்படி சொல்லல பவுல், அது உங்க மாம்சத்துல சொல்றது. அப்படி இவர் சொல்ல, நீங்க கஷ்ட காலத்துல புலம்பிட்டு இருந்தீங்களா, சந்தோஷமா இருந்தீங்களா? இங்க அவர் அப்படி சொல்லல. எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும்னா எல்லா சூழ்நிலையும் மனரம்யமா இருந்தாராம். மனரம்யம்னா என்னது? தாழ்ச்சியில எனக்கு ஒண்ணுமில்லை என்று சொல்வது மனரம்யம் அல்ல. தாழ்ச்சியில நிறுத்த அனைத்தும் இருக்கிறதுன்னு சொல்றதுக்கு பேரு என்னது? மனரம்யம். மனரம்யம் அப்படின்னா என்னது? மனது நிறைந்து இருக்கிறது. இடத்துல ஒண்ணுமே இல்ல பாக்குறவனுக்கு, ஆனா எனக்கு எல்லாமே இருக்கு. நான் நீ ஜோசப்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், தம்பி உன் லைஃப்ல கர்த்தர் நிறைய கொடுத்துருக்கிறாரு,
நிறைய பேரையும் கொடுத்துருக்காரு. உன்கிட்ட இருக்கிறத மறந்துடாத, இல்லாதத யோசிச்சுட்டு இருக்கிறதோட உங்ககிட்ட இருக்கிறத என்ன செஞ்சிடாத. இதுதான் நான் திரும்ப உங்கள்கிட்டயும் சொல்றேன். நம்மிடத்தில் தேவன் நமக்கு தந்திருப்பவை பூஜ்யம் அல்ல. குறைந்தபட்சம் உங்களிடத்துல இருக்கிறது என்னதுங்க? குறைந்தபட்சம் கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்திருக்கிறது என்னன்னு சொல்வீங்க? கேட்கல. குறைந்தபட்சம் கர்த்தர் என்கிட்ட இதை கொடுத்திருக்காங்க, இது இது இல்லாம நான் இல்ல அப்படின்னா என்ன சொல்வீங்க? பிள்ளைகள் பர்சனலா கேக்குறேன். அது எல்லாருக்குமே கொடுத்திருக்காரு உலகத்துல. குறைந்தபட்சமா அவங்க கிட்ட கர்த்தர் கொடுத்திருக்கிறது அதான் கை கால் ஆரோக்கியம், ரட்சிப்பு. ஆனா இதுதான் அதிகபட்சம். எல்லா இடத்துலயும் இது இருக்குல்ல. பரிசுத்த ஆவியானவர் என்னுக்குள் வாசமா இல்லை என்று சொல்லுகிற ரட்சிக்கப்பட்ட யாராவது இருந்தா கை தூக்குங்க. அப்பத்திலும் பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடிய யாராவது என்னிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு சொல்றவங்க யாராவது கை தூக்குங்க. அப்படி இல்ல இருக்காரு இல்லையா? அவர் யாருன்னு நம்ம வாசிக்கிறோம் ரோமர் 8ல. இயேசு கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுப்பின அந்த ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறார்? இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு கர்த்தர் உங்களை கூப்பிட்டு கேட்டார்னா நீங்க என்ன பதில் சொல்வீங்க? எல்லாம் சரி கர்த்தாவே, ஆனா இது எனக்கு நீங்க கொடுக்கலையே அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்லுங்க. யோசிக்கிறீங்களா இல்ல சொல்ல முடியாம உட்காந்துருக்கீங்களா? ஏதாவது சொல்ல முடியுமா? ஒண்ணுமே சொல்ல முடியாது இல்லையா? ஒண்ணுமே சொல்ல முடியாது. அப்போ அதிகபட்சமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம இடத்துல கொடுத்திருக்காரு. அவருடைய ஆவியானவரே நமக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆவியை மேற்கொள்ள கூட ஆவியானவரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மரித்த சடலத்தை உயிரோடு எழுப்ப செய்கிற ஆவியானவர் அழிவுக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டிருக்கும் இந்த மாம்சத்துக்குள் இருக்கும் கூடிய ஆவியை அடக்கி போடக்கூடிய வல்லமை யாருக்கு உண்டு? அந்த ஆவியானவருக்கு உண்டு. என்னுடைய ஆவியை அடக்கி போடக்கூடிய, கண்ட்ரோல்ல வைக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கு? தேவனுடைய ஆவியானவருக்கு உண்டு. இதை விட வேற என்ன வேணும் நம்ம லைஃப்ல? சொல்லுங்க, என்ன வேணும்? இங்க பாருங்க, அவர் சொல்றாரு, உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்க வேண்டும்ன்றதுக்காக இதை நான் சொல்லுகிறேன். நீங்கள் நிறைவான மகிழ்ச்சியுள்ளவர்களா இருக்க வேண்டும். நித்திய மகிழ்ச்சியுள்ளவர்களா. நித்திய வாழ்க்கை எப்படிங்க அனுபவிக்கிறது? இந்த பூமியில இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் நான் மனரம்யமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் நான் நித்திய வாழ்க்கை அனுபவிக்கிறான். அது அப்போஸ்தலனாகிய பவுல் நிர்வாணமா இருந்தேன்னு சொல்றாரு. நிர்வாணம் என்னதுங்க? நிர்வாணம் என்னது? தன்னுடைய மானம் கூட இல்லாமல் இருந்தேன்னு சொல்றாரு. அதான் மீனிங். நிர்வாணம் என்னது? மானமற்ற நிலையில் இந்த பூமியில நான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது, அதிலும் மனரம்யமாக இருந்தேன்றார்ல. நம்ம நான் என்ன பண்ணுவோம்? ஒரு ட்ரெஸ் கூட இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஒரு 10 பேரை கூப்பிட்டு சொல்லி நிற்போம். சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் நான் அப்படி பரிதாபமா இருந்தேன் பாத்தீங்களான்னு சிம்பத்தி கிரியேட் பண்ணல. அவர் அதை பெருமையா சொல்றார். அவர் எப்படி சொல்றாரு? பெருமையா சொல்றாரு. அகிரிப்பா ராஜா முன்னாடி அவர் நிக்கிறாரு. அவர்கிட்ட ஒண்ணுமே இல்ல. அவர்கிட்ட ஒண்ணுமே இல்ல. சில வருடங்களுக்கு முன்பதாக அதே ராஜாவுக்கு முன்னாடி அவர் நின்று இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. எப்படி தெரியுமா வந்திருப்பாரு? படை சூழ, இந்த பக்கம் 20 பேர், இந்த பக்கம் 20 பேரு ஆடி கார்ல இறங்கி ராஜாவுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கி கால் மேல கால் போட்டு அவருக்கு நேரா ஒரு சேரை போட்டு உட்காந்து பேசியிருக்கக்கூடிய அளவுக்கு அந்தஸ்துடையவர் தான் யாரு? இப்போ அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னாடி எப்படி நிக்கிறாரு? எப்படி நிக்கிறாரு? கையில விலங்கோட நிக்கிறார். சுற்றி இருக்கிற எல்லாருமே ஒரு தோல்வி அடைந்த மனிதனாக பார்த்து கொண்டிருக்கிற அந்த பவுல் அந்த ஸ்டேஜையே கண்ட்ரோல் பண்றாரு. அந்த இடத்தை என்ன பண்றாரு? கண்ட்ரோல் பண்றார். ராஜா உட்பட அனைவரும் கவனமாய் காது கொடுத்து கேட்கிற அளவிற்கான ஒரு வாழ்க்கை மாற்றத்தின் சாட்சியாக முன்னாடி நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கும் சொல்றாரு, நான் மட்டும் இல்ல, நீங்க மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே என்னை போல என்ன செய்யணும்? மாற வேண்டும் என்பதுதான் என் ஆசை. எக்ஸப்ட் இந்த சங்கிலி மட்டும் அவங்களுக்கு வேண்டாம் சொன்னாரா இல்லையா? அதுதான் மனரம்யம். அதுக்கு பேர் தான் என்னது? நம்ம என்ன பண்ணுவோம்? எத்தனை ஜப கடிதம், எத்தனை விண்ணப்ப கடிதம் போயிருக்கோம் நம்ம கிட்ட இருந்து நினைக்கிறீங்க? எங்கேயாவது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கடிதத்திலேயாவது தன்னுடைய குறைச்சலை நினைத்து வருத்தத்தோடு ஒரு சபைக்கு எழுதி ஒரு உதவியை கேட்டு நீங்க பாத்திருக்கீங்களா? ஒரு கடிதம்
ஒரு இடம் பாத்துறீங்களா? எல்லா இடத்துலயும் அவர் குறைவை எங்கெங்கெல்லாம் சொல்றாரோ அங்கெல்லாம் அது பெருமையாக என்ன செய்கிறார்? சொல்லுகிறார், சந்தோஷமாக சொல்லுகிறார். காரணம், நித்திய வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், நிறைவாய் இருக்கிறார், மன ரம்யமாக என்ன செய்கிறார்? இருக்கிறார், எல்லா சூழ்நிலையிலும் நிறைவாய் இருக்கிறார். காரணம், அதை கற்றுக்கொண்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்க வேண்டும். அப்படின்றதுக்காக நான் இவைகளை சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன்? என்னுடைய அன்பிலே நீங்க என்ன செய்யுங்க? நிலைத்திருங்க. என் வார்த்தைகளில் நிலைத்திருங்கள், என் அன்பிலே நிலைத்திருங்கள். இப்படி நீங்கள் நிலைத்து என்னோடு கூட இருந்தீர்கள் என்றால் எல்லா சூழ்நிலையும் நீங்க என்னவா இருக்க முடியும்? மன ரம்யமாக இருக்க முடியும். எல்லா சூழ்நிலையும் நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்க முடியும்? நிறைவான சந்தோஷம் உடையவர்களாக இருக்க முடியும். யோவான் 10வது அதிகாரத்துல சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு சொல்றார், என் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கக்கூடிய மேய்ப்பனாக தன்னை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறாரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது நிறைவானதா இருக்கவும் வந்தேன். பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வந்தேன். நான் ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்காக வந்தேன், அந்த வாழ்க்கை நிறைவானதா இருக்க வேண்டும் என்பதற்காக வந்தேன். How many of you are satisfied with your life? உங்க வாழ்க்கையில திருப்தியா நிறைவா இருக்கிறேன் என்று உங்களுடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தருக்கு முன்பதாக நான் ஆம் கர்த்தாவே, நான் மன ரம்யமாக நிறைவாக சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறேன் என் வாழ்க்கையில சொல்ல முடிகிறது? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? இதை நீங்க வாயின் வார்த்தையா சொல்லணும்ன்ற அவசியமே இல்லை, அனுபவித்து சொல்ல வேண்டும். ஆனா அனுபவிப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய 2 விஷயம், அவருடைய வார்த்தையிலும் அவருடைய அன்பிலும் கிறிஸ்துவோடு கூட பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய இணக்கம் உள்ள ஒரு வாழ்வாக நீங்க என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அது இல்லைன்னா, அவரோட நிலைத்து இல்லை என்றால் இந்த மனரம்யம் நமக்கு என்ன செய்யாது? வரவே வராது, அறவே வராது. அதுக்கப்புறம் தான் 12வது வசனத்தை சொல்றாரு, நான் உங்களில் அன்பா இருப்பது போல நீங்கள் ஒருவர். இது நெக்ஸ்ட் ஸ்டெப்புங்க. அவர் நம்மில் அன்பா இருப்பது போல நாம் ஒருவர் அன்பா இருக்கணும்னா முதல்ல நான் நிறைவுள்ளவனா என்ன செய்யணும்? அவருடைய அன்புல நிலைச்சு ஒரு சாட்டிஸ்ஃபைடான நிறைவுள்ள ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவனாக, புலம்பலற்ற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவனாக, நம்பிக்கையற்ற இந்த உலகத்தில் அலைந்து கொண்டிருக்கிற மனிதர்களை போல புலம்பக்கூடியவனாக நான் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. என்னுடைய புலம்பல், என்னுடைய தவிப்பு, என்னுடைய துக்கம், என்னுடைய சோர்வு எல்லாம் மற்ற சகோதரனுடைய அல்லது மற்ற நண்பருடைய, என்னை சுற்றி வாழ்கிற மக்களுடைய மேம்பாட்டுக்காக இருக்க வேண்டும். பவுல் துக்கப்பட்டார். யாரை குறித்து? சபையை குறித்து துக்கப்பட்டார். பயங்கரமான வியாகுலப்பட்டார். சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக, அவங்க வாழ்க்கை நிலையை குறித்ததாக துக்கம் அவருக்கு இருந்தது. தன் பிள்ளைகளை போல அவர்களை பார்த்தபடினாலே அவர்களுக்காக அழுதார், துக்கம் கொண்டார், துக்கப்பட்டார், வேதனைப்பட்டார், அவர்களுடைய நலனில் அக்கறை கொண்டு இருந்தார். அந்த துக்கம், அந்த வேதனை, அந்த மனஸ்தாபம் நமக்கு இருக்க வேண்டும். பிறர் நலன் நமக்கு இருக்க வேண்டும். நம்மை குறித்த துக்கமோ, நம்மை குறித்த வியாகுலமோ, நம்மை குறித்த கவலையோ இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இவைகளை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். கர்த்தராகிய தேவன் சாதாரணமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய உரிமைகளை பற்றி பேசும்போதே பேசுகிறார் என்றால், நான் சொல்வது புரியுதா இல்லையா? சாப்பாடு, உடை, இடம், இது ஒரு மனிதனுக்கும் சாதாரணமாக இருக்க வேண்டிய உரிமை. ஆமாவா இல்லையா? இது 3ஐயும் உறுதி செய்ய வேண்டியது நம்முடைய அரசாங்கத்தினுடைய கடமை. அதற்காக தானே மக்கள் போராடுகிறார்கள். கரெக்டா இல்லையா? வேற எதுவும் வேணாம், அரசாங்கத்திட்ட இருந்து வேற எதுவும் வேணாம், நான் 3 வேளை கரெக்டா சாப்பிட்டுறணும், நான் என்ன பண்ணிடணும், தங்குறதுக்கு ஒரு வீடு இருக்கணும், உடை இருக்கணும். இது இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரித்தாக வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு அரசாங்கத்திலிருந்து. கரெக்டா? இதையே நீங்க எதிர்பார்க்காதீங்கன்னு கர்த்தர் நம்ம கிட்ட சொல்றாருன்னா, இதையே பேசிக்கான விஷயத்தையே வேண்டாம் எதிர்பார்க்காத கவலை இல்லாம இருன்றாருனா, நாளைய குறித்த கவலையே வேணாம் இரு, அப்படி ஒரு வாழ்க்கையை வாழன்றாருனா, அப்ப மத்த விஷயங்கள்லாம் நம்ம எதற்காக கவலைப்படும்படியாக கர்த்தர் சொல்லி இருக்கிறார்? எதற்காக கவலைப்படும்படியாக ஜெபிக்கும்படியாக பைபிள் சொல்லுகிறது? மற்ற ஜனங்களுக்காக கவலைப்படுங்கள், மற்றவர்களுக்காக என்ன செய்யுங்க? அழுங்கள். அழுகிறவர்களோட போய் என்ன செய்ய? அழுங்க. அவர்களுக்கு ஆறுதல் உள்ளவர்களா இருங்க. ஏன்னா அவங்க நம்பிக்கையற்றவர்களா இருக்கிறாங்க. உங்களிடத்துல நம்பிக்கை இருக்கிறது. உங்களிடத்துல இருக்கிற நம்பிக்கைன்னு ஒரு 2% அவங்க கிட்ட போய் விதைச்சிட்டு வாங்க. இங்க பிரச்சனை நாமளே நம்பிக்கையற்றவர்களா இருப்பதனால்தான். ஏன்னா நாம் அவரோடு நிலைத்திருக்கவில்லை, அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கவில்லை, அவருடைய வார்த்தைகள் நமக்குள் நிலைத்திருக்கவில்லை. இன்னும் நாம் உட்கார்ந்து பேசிக்கொண்டேதான் இருக்கிறோம், செயல்பாட்டில் இறங்கவே இல்லை.
அதனால் நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் மிக அதிகமான உருவம் எடுத்ததாய் நமக்கு கோலியாத்தை போன்று நிற்கிறது. ஆனா தாவீதுக்கு எவ்வளவு பெரிய கோலியாத்தும் ஒரு பெரிய பொருட்டாக இல்லை. காரணம், அவனுக்குள் அவருடைய வசனம் நிலைத்திருந்தது. உங்க முன்னாடி இருக்கிற பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்கணும்ன்றதை டிட்டர்மின் பண்ண நிர்ணயிக்கிறது யாரு? 2 பேர் பதில் சொல்லிட்டாங்க, நாங்க தான். அதுதான் உண்மை. உங்க முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்கு, அது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்றதை நிர்ணயிக்கிறது நீங்க தான். கர்த்தரை சார்ந்து இருந்தீங்கன்னா அது ஒரு பொருட்டு இல்ல. உங்களுடைய புத்தியை சார்ந்து இருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சார ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு பெருசா போயிட்டே இருக்கும். பாத்துருக்கீங்களா? நீங்க பிளான் பண்ண பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கும். ஆமாவா இல்லையா? உங்களுடைய பிளான்னால என்னைக்காவது பிரச்சனை குறைஞ்சிருக்கா? என்னைக்காவது? என் வாழ்க்கையில இல்லைங்க. என் வாழ்க்கையில நான் திட்டம் போட்டு எனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை குறையவே இல்லை, பெருசுதான் இருக்கு. ஒருவேளை உங்ககிட்ட நீங்க திட்டம் போட்டு பிரச்சனை குறைஞ்சிருந்ததுன்னா தயவு செய்து அந்த ரகசியத்தை எனக்கு என்ன செய்யுங்க, இந்த சர்ச்சை முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லி கொடுங்க, நானும் கத்துக்கிறேன். நீங்க பிளான் பண்ணி திட்டம் உங்களுடைய பிரச்சனை குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதை என்ன செய்யுங்க, சபைக்கே அறிவிங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. என்னுடைய பிளான்ல இது வரைக்கும் என்னுடைய பிரச்சனை குறைஞ்சதே கிடையாது. அது குறைஞ்ச மாதிரி குறைஞ்சிரும், அதோடைய விளைவா இன்னொரு பிரச்சனை வந்து நிற்கும். காரணம் என்னன்னா, என் மூளை வேலை பார்த்ததுனால. எனக்கு முக்காலமும் தெரியாது, எக்காலமும் அறிந்தவர் யாரு? அவர். எனக்கு முன்னாடி என்ன, எனக்கு இப்ப நடக்குது என்ன, எனக்கு பின்னாடி என்ன, இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன, எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் பிளான் பண்ணா பெர்ஃபெக்டா இருக்கும். அதனாலதான் அவர் சொல்றாரு, அவருக்கு எப்படி தான் இருக்குது. இப்ப என் பையன் வந்து எனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பெஞ்சை ஒரு டேபிள் இங்க இருந்து தூக்கி அங்க வைக்கணும். ஐயோ அப்பா கஷ்டப்படுறாரு, நான் வந்து என்ன செய்யறேன், அப்பாவுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு நான் வந்து தூக்குறப்பான்னு சொன்னா எனக்கு சிரிப்பு வருமா வராதா? அந்த சிரிப்பு தான் கர்த்தர் நம்மளை பார்த்து சிரிக்கிறார். புரியுதா இல்லையா? உன்னால் முடியாது என்பதை சொல்லியும் என்னால் முடியும் என்று நீ வந்து நிற்பதினால் ஒரு தகப்பனாக அவருக்கு வேற என்னதான் பண்ண முடியும்? சிரிக்கதான் முடியும். ஏன் நாம் நிறைவற்றவர்களாகவே வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? ஏன் நமக்குள்ள ஒரு சாட்டிஸ்பாக்சனே இல்லை? யாரை பார்த்தாலும் ஒரு சாட்டிஸ்பாக்சனே இல்லாத ஒரு முகமுடையவர்களாகவே இருக்கிறது காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அவருடைய வசனம் நமக்குள்ள நிலைத்தே இருக்கலைங்க. அவருடைய வசனம் நமக்குள்ள இருக்கிறது. நாம் அவர் நம்மிடத்தில் அன்பா இருப்பது போல மற்றவரிடத்தில் அன்பா இருக்க வேண்டும்னா அதற்கு ஒரு வளர்ச்சி இருக்கிறது, அதற்கு ஒரு முதிர்ச்சி இருக்கிறது. அந்த முதிர்ச்சி நிலையை நாம் அடைவதற்கு அவருடைய வசனத்தோடு நாம் இணைந்து இருந்தே இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த நிலையை நாம் என்ன செய்ய முடியும், அடைய முடியும். அதற்கு நாம் பழக வேண்டும். யாருடைய வசனத்தோடு? கற்றுக்கொள்வதிலிருந்து ஆரம்பிக்குது. ஆனா அதோட முடியல. வாழ்நாள் முழுசா கத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். ஆனா கற்றுக்கொள்ள செயல்பாடும் என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும், நடந்து கொண்டே இருக்க வேண்டும். தோல்வி பெறுவோம், ஆமா. பிராக்டிஸ் பண்ணும்போது தோக்காதவன் எத்தனை பேர் இருக்கான்? பிராக்டிஸ் பண்ணும்போது தோக்கிறவன் தான் மேட்ச்ல என்ன செய்வான், ஜெயிப்பான். பிராக்டிஸ் பண்ணும்போது தோக்க தான் செய்வோம். ஒரே நாள்ல நடக்கிறது சாத்தியமே இல்லை. ஐயா ஒரு சிற்பி, அவர் எப்படி உட்காந்து சிற்பத்தை செதுக்கிறாருன்னு பார்த்து நானும் பக்கத்திலே உட்காந்து அவரை மாதிரியே ஒரு உளியையும் ஒரு ஒரு இரும்பு ஒரு என்னது சுத்தியையும் எடுத்துக்கிட்டு அவர் உட்கார்ற மாதிரியே உட்காந்துட்டு அவர் ஸ்டைல் மாதிரியே உட்காந்துட்டு நான் பண்ணனா வந்துருமா? சிலை வந்துருமா? ஐயா சொல்லுங்க ஐயா. ஒரு குறிப்பிட்ட நான் என்ன சொல்றேன்னா, ஓரளவுக்கு டீசென்டான ஒரு சின்ன சிலையை செய்யறதுக்கு கத்துக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 10 நாள் ஆகும் சின்ன சிலையை செய்யறதுக்கு. அப்ப அந்த 10 நாள் பிராக்டிஸ் பண்ணா இல்ல, நீங்க வந்து 10 நாள் செஞ்சிருவீங்கன்னு சொல்றீங்களா? பிராக்டிஸே அதான் கேக்குறேன். இவர் 10 நாள்ல அந்த ஒரு சின்ன சிலை செஞ்சிருவேன்றாரு. நான் என்ன கேக்குறேன்னா, நான் அதை கத்துக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு கேக்குறேன். மாச கணக்கா ஆகும். பாத்தீங்களா? அப்ப டெய்லியும் நான் என்ன செய்யணும், போய் உட்காந்து எவ்வளவு ப்ரெஷர் போட்டு எப்படி அடிக்கணும், என்னென்ன மாதிரி உளி எல்லாம் இருக்குது, டிஃப்ரெண்ட் உளி இருக்கும், எப்படி பண்றது, எப்படி பாலிஷ் பண்றது, எப்படி அந்த சிலையை வர வைக்கிறதுன்னு நான் என்ன செய்யணும், கத்துக்கணும். ஒரே நாள்ல வந்துடாது. ஆனா எனக்கு கோல் இருக்கணும், எனக்கு ஒரு டிசைன் இருக்கணும். அப்பதான் அது என்ன செய்யும், வரும். இப்ப எனக்கு டிசைன் இருக்கு, கோல் இருக்கு, எப்படி எப்படிலாம் பண்ணணும்னு தெரியுது. நேரா போய் குழி எடுத்து வச்சுட்டு உட்காந்தானா வருமா? வராது. பயிற்சி வேண்டும். அந்த பயிற்சியை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம பண்ணணும்னு. நம்ம பயிற்சி செய்வதற்கே இவ்வளவு நாட்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் என்றைக்கு நாம் கனியை தருவது? நிலைத்திருப்பதற்கே யோசித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் என்றைக்கு கனி தருவீர்கள்? நான் அதனாலதான் பலமுறை நம்முடைய சபையில சொல்லும் போது நிறைய பேர் கோவம் வந்துருது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்னா, இன்னும் தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறவங்களாவே இருக்காதீங்க. தேவனுடைய பிள்ளைகளாக தருகிறவர்களாக இருங்க.
என்றைக்கு நீங்கள், நான் காசை சொல்லல, திரும்ப நான் கொடுக்கறவன அப்பா முன்னாடி நின்று இவர் கொடுக்கணும் பேசிட்டாரு, இவர் என்ன பண்றாரு, ஊழியக்காரர் நம்ம கிட்ட இருந்து காசு எதிர்பார்க்கிறாரு, நோ, ஒரு பைசா வேணாம், நான் அதை சொல்லல. மற்றவர்களுக்கு தரக்கூடியவர்களாய் மாறுங்கள். உங்களுடையதையும் உங்களையும் தருகிறவர்களாய் மாறுங்கள். உங்கள் நேரம், உங்களுக்கு வந்து இப்போ வீட்டுல உட்காந்துருக்கீங்க, பயங்கரமான மன கஷ்டம் இருக்குதுன்னா எந்திரிச்சு போங்க. உங்களோட 4 பேர் மன கஷ்டம் உண்டவனா 4 பேர் இருப்பான், 4 பேருக்காக ஜோம் பண்ணிட்டு வாங்க. நான் சொல்ல வந்து புரியுதா இல்லையா? நான் என்னமோ இவரை வந்து உதாரணமா எடுத்துட்டேன்னு இவரை குறை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, அப்படி இல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையில நாம் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், நிறைவாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாள்ல நடக்காது, பழக பழகதான் நடக்கும். சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க, சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் தான் சொல்றேன், வருத்தப்படுங்கள், வேதனைப்படுங்கள், அழுங்கள். ஆனால் உங்களுடைய மனம் திரும்புதலுக்காக அழுங்கள். அதை விட்டா வேற எதுக்காக அழுங்க? மற்றவர்களுக்காக அழுங்க. நான் மனம் திரும்புறதுக்காக எவ்வளவு வேணா துக்கப்படலாம், துக்கித்து அழுங்கள். மனம் திரும்புறதுக்கு ஏதுவான துக்கம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்னு பவுலே எழுதுற. மற்றக்காக அழுகுறதும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நான் உங்களுக்காக உட்காந்து தயவு செய்து என்ன செஞ்சுட்டு இருக்காதீங்க, அழுதுட்டு வேண்டாம். இந்த அழுகை, இந்த புலம்பல், இதெல்லாம் அப்படியே தூக்கி போட்டு வசனத்தில் நிலைத்திருப்பதற்கு பழகுங்கள், பிராக்டிஸ் பண்ணுங்க. எங்கு போனாலும் எங்கு இருந்தாலும் உங்க கான்வர்சேஷன்ல இன்னைக்கு 20% 50% மாறி இருக்கணும். கற்றுக்கொண்ட விஷயங்கள் தொடர்ந்து இதற்காக என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். யாரை ஜெபிக்கணும்னு சொன்னது? பயிற்சி எடுக்கணும். என் காதுல ஜெபிக்கணும்னு சொன்னது யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, விழுந்துச்சு. பிரயாசமும் ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க, பழக ஆரம்பிங்க. உங்கள் பிரயாசம் பழகுவதற்கேற்ற பிரயாசமாக இருக்க வேண்டும். பிராக்டிஸையே ஒரு கோலா வச்சுக்கிட்டு இருந்தா, புரியுதா? பிராக்டிஸையே கோலா வச்சுக்கிட்டு இருந்தா பிராக்டிஸ் போகணும். காலையில என்ன பண்ணோம்? பிராக்டிஸ் போகணும். காலையில மறுநாள் காலையில இருந்துச்சு பிராக்டிஸ் போகணும், மறுநாள் காலையில இருந்துச்சு பிராக்டிஸ் போகணும். இப்படியே சாகிற வரைக்கும் பிராக்டிஸே பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? எப்பதான் ஃபீல்டுக்குள்ள இறங்குறது? நம்ம கோல் வந்து உயர்ந்த நிலையில இருக்க வேண்டும். நம்முடைய கோல் கிறிஸ்துவாக அவரை பார்க்கும்போது, முகமுகமாய் அவரை பார்க்கும்போது, எபேசியர்ல சொல்லி இருக்கிற மாதிரி குற்றம் இல்லாத மாசற்ற நிலையிலே, அவர் கண்டிக்கப்படாத நிலையில அவர் முன்பதாக என்ன செய்யணும்? நிக்கணும். அது கோலா என்ன செய்யணும்? இருக்கணும். என்னப்பா உனக்கு கொடுத்த வாழ்க்கையை, ரத்தத்தை நீ இப்படி வீண் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி நம்ம அழுது நம்முடைய கண்ணீரை அவர் துடைக்கிற ஒரு நிலை நமக்கு இல்லாம, கர்த்தாவே 5 கொடுத்தீங்க, இதோ இன்னொரு 5 அவர்கிட்ட போய் என்ன செய்யணும்? நிக்கணும். ஒன்னே ஒண்ணு கொடுத்தீங்க, அதை நான் அப்படி பாதுகாத்து வச்சேன், அப்படியே கொண்டு உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன செய்யக்கூடாது? இருக்கப்போ. நான் சொல்ல புரியுதா இல்லையா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ஜெபித்து முடிப்போம்.